மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று அந்த விந்துக்களினுடைய உற்பத்தியை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே கொஞ்சம் வயசானவர்கள் 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எவ்வாறு தங்களுடைய விந்துகளை அல்லது தங்களுடைய பாலியல் உணர்ச்சியை அல்லது செக்ஷுவல் லிபிடோ என்று சொல்லுவோம், செக்ஷுவல் டிசையரை பேண வேண்டும் என்பதை பற்றிய விடயங்களை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்த தவறாதீர்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அல்லது உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எங்களிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்னவென்றால், எங்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லலாம், எங்களுடைய பகுதிகளில் என்று சொல்லலாம், கொஞ்சம் 40-50 வயசுக்கு ஆண்களுடைய வயதும் பெண்களுக்கு சாதாரணமாக இந்த பீரியட்ஸ் நின்றவுடன், அதாவது மாதவிடாய் மாதம் ஏற்படுகின்ற மாதவிடாய் நின்றவுடன், அதை நாங்கள் மினாபோஸ் என்று சொல்லுவோம். அந்தவுடன் நினைப்பது என்ன, அவர்களுக்கு பாலியல் தேவையில்லை என்று. உண்மையாக செக்ஸ் எப்ப மட்டும் தேவை என்றால் சாகு மட்டும் தேவை. மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளும். அது 88 வயசா இருக்கலாம், 84 வயதாக இருக்கலாம், சாகு மட்டும் ஒருவருக்கு பாலியல் ஆசை, பாலியல் உணர்வு இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த செக்ஸை நாங்கள் பாலியலை வைத்துக் கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை காலம் அதிகரிக்கும். இது பல ஆராய்ச்சிகளின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. உங்களுக்கு தெரியும், இந்த 1998ஆம் ஆண்டு தான் இந்த ஆண்களுடைய இந்த பாலியல் ஆசைகளை தூண்டுவதற்காக வயக்ரா என்ற ஒரு குளுசை கண்டுபிடிக்கப்பட்டது. அது இப்போது பெரிய விலையிலே இருக்கின்றது. இந்த குளுசைக்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், வயது போனவர்களுடைய அந்த பாலியல் உறவை, பாலியல் ஆசைகளை அல்லது செக்ஷுவல் டிசைர் அல்லது செக்ஷுவல் லிபிடோவை உன்னதமான உயர்வு நிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்ற தேவையின் காரணமாகத்தான் இந்த மருந்து 1998ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே என்ன நடைபெறுகிறது என்றால், இப்போதைய காலப்பகுதிகளிலே 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ஒரு வீட்டிலே 3-4 அறைகள் இருக்கின்றது என்றால், அந்த ஆண்களுக்கும் மான் மேனுக்கும் மகன் மேனுக்கும் எல்லா அறைகளையும் கொடுத்த பிற்பாடு இந்த 60 வயசுக்கு மேற்பட்ட இந்த அம்மாவுக்கும் அம்மாவும் எங்கே போய் அம்மாவும் அப்பாவும் எங்கே போய் படுப்பது என்றால், ஹோலிலே தான் போய் படுப்பது. அவர்கள் ஒரு தாப்பன் ஒரு இடத்திலே, தாய் ஒரு இடத்திலே. எனவே தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்போம், இனியும் அதற்கு இடமளிக்க வேண்டாம். அதே நேரத்தில் சில பெரியவர்கள் என்னுடன் வயது ஒன்று கதைக்கின்ற போது பெரிதாக வெட்கப்பட்டு கதைக்கலாம். அதே நேரத்தில் பிள்ளைகள் இருக்கின்ற போது நான் எவ்வாறு என்னுடைய மனைவியினுடைய அறைக்கு போவதென்று கூட கேட்பவர்களை நான் கண்டிருக்கின்றேன். எனவே இது ஒரு ஹெல்த்தி செக்ஷுவல் லைஃபுக்கு மிக முக்கியமானது. அதாவது ஆரோக்கியமான பாலியல் வாழ்க்கை, ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியமான மனித வாழ்க்கைக்கு இந்த செக்ஷுவல் லைஃப் என்பது மிகவும் முக்கியமானது. எனவே அவர் பார்ப்பா, நீங்கள் கணவனும் மனைவியும் இதிலே ஒருவருமே பிழை கண்டுபிடிக்க முடியாது, பேச முடியாது. எனவே தயவு செய்து வயது போன கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இந்த வயது போக 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 உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வயது போக போக அது என்னவாம் இருக்கலாம். ஒரு வாகனமாக இருக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு தெரியும் சிங்கம் எவ்வாறு கடைசியில் இறப்பது உங்களுக்கு தெரியும். சிங்கம் தான் காட்டினுடைய ராஜா என்று சொல்லுவார்கள். அதை யாரை கொள்வது, ஒன்றையும் கொள்ளாது. சிங்கம் என்ன நடக்கும் என்றால், சிங்கம் வயது போன பிற்பாடு அதனுடைய பற்கள் 40 50 வயது முகின்ற போது அதனுடைய பற்கள் விழும். பற்கள் விழுந்த பிற்பாடு அதனாலே சாப்பிட முடியாமல் போய் அதன் காரணம் உடல்ல பலமிழந்து நடக்க முடியாமல் போய் ஒரு இடத்துல இருந்து அப்படியே அது செத்து போகும். அது எல்லா மனித, அதாவது இந்த அனிமல் கிங்டம் என்று சொல்லுகிற மிருக ராஜ்யத்துக்கு பொருத்தமான ஒன்று. எனவே வயது போக போக ஆண்களுக்கும் கூட ரத்தத்தில் இருக்கின்ற இந்த ஈஸ்ட்ரஜன் அளவு குறைய போகும். அதே நேரத்தில் பலதரப்பட்ட நோய்கள் ஏற்படும். ஒன்று பிளட் பிரஷர் ஏற்படுகிறது, உயர் குருதி அமுக்கம். இரண்டாவதாக டயபிட்டிஸ் மெலைட்டஸ், நீரிழிவு நோய், சீனி வருத்தம் ஏற்படுறது. மூன்றாவதாக என்ன ஏற்படுறது, ஹைப்போ கொலஸ்ட்ரோலிமி, அதாவது இந்த முக்கூட்டு அமிலங்கள், ட்ரைகிளிசரைட், கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகரிக்கிறது. இவ்வளவு வருத்தங்களுடன்
நிபந்தனை இருந்துதான் அந்த ஆண், அந்த வயது போன ஐயா, அந்த வயது போன அப்பா தன்னை மனைவியுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் மருந்துகள் கொடுக்கின்ற போது மேஜிக்ல இந்த மருந்துகள் வேலை செய்யும் என்று தயவு செய்து யோசிச்சு கொள்ள வேண்டாம். முதலிலே நாங்கள் வெக்கத்தை விட, ஏன் அவர் என்னுடைய மனைவி, என் மனைவி வயசு போன பிறகு அவருடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்வதும் அவருடைய முன் விளையாட்டுகள் ஃபோர்ப்ளேயை வைத்துக் கொள்வதும் பிழை அல்ல. அவரை பிடிப்பது, கிஸ் பண்ணுவது, மார்புகளை வருவது எல்லாம் பிழையான விடயங்கள் எல்லாம். சில வயது போனவர் இதுதான் பிழையான விடயம், இதை செய்யாமல் எங்களுக்கு மருந்து வருகின்ற போது எங்களுக்கு யானையினுடைய பலம், சிங்கத்தினுடைய பலம் வரும் என்றால் அப்படி ஒரு மருந்தும் இன்றும் உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே இதை அடிப்படையாக வைத்து நாங்கள், அதாவது வீட்டிலே பெரியவர் இருக்கின்ற போது அவர்களுடைய பாலியல் ஆசைகள், பாலியல் உறவை பிள்ளைகள் மதிக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான. பிள்ளைகள் மதித்து என்னுடைய அப்பாவுக்கு, என்னுடைய அம்மாவுக்கு, என்னுடைய அப்பப்பாவுக்கு, என்னுடைய அம்மாப்பாவுக்கு நாங்கள் ஒரு புறம்பான ஒரு அறை, அவர்கள் இருப்பதற்கு ஒரு அறையை நாங்கள் ஒதுக்கி கொடுக்க வேண்டும். இதிலே இது மிகவும் முக்கியமான அவர்களுடைய வாழ்க்கை. நீங்கள் என்ன விட்டமின் டானிக் வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது பால்மாக்கள் வேண்டி கொடுக்கலாம், சத்துள்ள உணவுப் பொருட்கள், இது பாலியல் செக்ஸும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. என இதையும் நீங்கள் தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அம்மாவை அப்பாவையும் வராண்டாவிலே அல்லது ஹாலிலே படுக்க விட வேண்டாம். அடுத்ததாக இந்த விந்தணுக்கள், நான் சொன்னேன், விந்தணுக்கள் உற்பத்தி செய்கின்ற போது 64 இருந்து 74 நாட்கள் போற ஒரு சைக்கிள் வருவது. எனவே இந்த விந்தணுவினுடைய உற்பத்தி இந்த குளிர்காலத்திலே தான் கூடுதலாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த குளிர்காலத்திலே தான் எங்களுடைய அந்த BMI எல்லாம், பேசிக் மெட்டபாலிக் இண்டெக்ஸ் அல்லது BMR, பேசிக் மெட்டபாலிக் ரேட் என்று சொல்லப்படுகிற அடிப்படை உடல் இயக்க வீதம் அதிகமாக இருக்கு. என்றபடியினாலே இந்த கால பகுதிகளிலே தான், அதாவது வசந்த காலம் என்று சொல்லலாம் அல்லது குளிர்காலம் என்று சொல்லலாம், வின்டர் என்று சொல்லலாம். இந்த காலத்திலே தான் வசந்த காலம், குளிர்காலம், வின்டர் அல்லது எங்களுடைய நாட்டிலே மழை காலம் என்று சொல்லலாம். இந்த காலத்திலே தான் இந்த விந்தணுக்களின் உற்பத்தி மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், எங்களுக்கு ஒரு புகை பழக்கம், சிகரெட் குடிப்பது அல்லது மதுபானம் மருந்து, இந்த பழக்கங்கள் எல்லாம் இந்த விந்துவிலேயே மாற்றத்தை ஏற்படுத்த 2 to 3 மாதங்கள் செல்லும். எனவே இன்றைக்கு சிகரெட்டை நிப்பாட்டி போட்டு நாளைக்கு உங்களுடைய விந்துகளுடைய அளவு, நான் சொன்னேன் 15 மில்லியன் இருக்க வேண்டும், மிக குறைந்தது 15 மில்லியன் கூட இருந்தால் அவர் பிள்ளைகளை உருவாக்க முடியாது. எனவே இந்த 15 மில்லியன் கூட இருந்தவர் இன்றைக்கு சிகரெட் நிப்பாட்டின பிறகு நாளைக்கு அந்த வருத்தம், விந்தணுவினுடைய அளவு அல்லது விந்தணுடைய அடர்த்தி அதிகரிக்கும் என்று சொல்லி தயவு செய்து எவரும் தீர்மானிக்க வேண்டாம். எனவே எங்களுடைய பழக்கம் 2 ஒரு சைக்கிள், நான் சொன்னேன் 2 to 3 மாதம், 64 நாட்களிலிருந்து 74 நாட்கள் தான் ஒரு வட்டம், ஒரு சைக்கிள் உருவாகி கொண்டிருக்கிறது எங்களுடைய விதையிலே. என்றபடியினாலே குறைந்தது இந்த கால பழக்கம் 2 to 3 மாதங்கள் செல்லும் இந்த விந்தணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்க. எனவே விந்தணுக்கு உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக 7 to 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். மன அழுத்தத்தை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே முக்கியமாக நல்ல உணவுகளை உண்ண வேண்டும், இரும்பு சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும். அதை எல்லாருமே செய்து கொள்ளுகின்ற விடயம். அதே நேரத்திலே நன்றாக நித்திரை கொள்ள வேண்டும். 7 to 8 மணி, எல்லாமே எங்களுடைய விந்தணுக்களுடைய அளவை அதிகரிக்கின்றது. எனவே வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நீ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஏதாவது ஒரு மருந்துகளை நீங்கள் குடிக்கும் போது அந்த மருந்துகள் வேலை செய்ய கொஞ்ச நாள் ஆகும். வைத்தியர்கள் யாரையும் நீங்கள் பேச வேண்டாம், பேசல ஒரு பயம். ஏனால் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற டெஸ்டஸ்டரோன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருது. எனவே தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்கு கொஞ்சம் காலம் அளித்து ஸ்ட்ரெஸ்ஸை தலைக்குள்ளே போட வேண்டாம். எனக்கு ஆண்குறி விளைப்படைவில்லை என்ற தலைக்குள்ளே போட்டிருந்தால் அதே ஒரு ஃபீட்பேக் இன்ஹிபிஷனாக எதிர்மறையான விளைவை கொடுத்து மீண்டும் எங்களுடைய ஆண்குறி அப்படியே படுக்க பண்ணிவிடும். எனவே இதை மீண்டும் கவனித்துக் கொள்ளும். எனவே இவ்வளவு காலமும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.